வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மேக்ஸில் சாப்டர் 2 மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Fourth sum, Janaki he has a piece of fabric in the shape of a parallelogram. ஸோ ஜானகி அப்படிங்கிறவங்ககிட்ட ஒரு பீஸ் ஆஃப் கிளாத், ஒரு துணி வந்து ஒரு சின்ன பீஸ் இருக்குங்களா, ஒரு துண்டு பீஸான துணி இருக்குங்களா, அது என்ன ஷேப்பில் இருக்குங்களா, பேரலோகிராம் ஷேப்பில் இருக்குங்களா. இட்ஸ் ஹைட் இஸ் 12 மீட்டர். ஸோ ஹைட் வந்து எவ்வளோ, 12 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா. அந்த பேரலோகிராம் ஷேப்போட கிளாத்தோட அந்த ஹைட் வந்து 12 மீட்டர்னும் அண்ட் பேஸ் வந்து 18 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஷி கட் த ஃபேப்ரிக் இன்ட்டு 4 ஈக்குவல் பேரலோகிராம். ஸோ அந்த பேரலோகிராம் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளாத் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னும் 4 பேரலோகிராம் உருவாகிற மாதிரி ஈக்குவல் ஷேப்பில், ஸோ ஒன்று எப்படி இருக்க மாதிரி அதோட ஈக்குவலாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பேரலோகிராமே 4 பேரலோகிராமாக கட் பண்ணிக்கிறாங்க. த்ரோ இட்ஸ் மிட் பாயிண்ட். ஸோ நான் மையப்புள்ளி நடுமத்தில் புள்ளியை பார்த்து என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணிக்கிறாங்க 4 ஈக்குவலாக வர மாதிரி. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராம். அப்போ ஒவ்வொரு நியூ பேரலோகிராமோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இவங்ககிட்ட இருந்த இதுதான் அந்த ஃபுல் பேரலோகிராம் கிளாத்தோட வந்து இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 4 பேரலோகிராமாக டிவைட் பண்ணிட்டாங்களா. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மிட் பாயிண்டில் 4 பேரலோகிராமாக டிவைட் பண்ணிட்டாங்க. இது டோட்டல் பேஸ் வந்து 18 மீட்டர்னு கொடுத்தாங்க. டோட்டல் ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எத்தனை இந்த டோட்டலாக 18 அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நியூ பேரலோகிராம் இந்த ஒன்றுக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணும், அப்போ 18ல் பாதி என்ன, ஹைட்லேயே அதே மாதிரி இந்த ஹைட் அப்படிங்கிறது இதை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். அப்போது பேஸில் பாதியும் ஹைட்டில் பாதியும் தானே ஒரு நியூ பேரலோகிராமுக்கு, ஏன்னா இதனால் டிவைட் பண்ணியாச்சு. அப்போது என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ஈச் நியூ பேரலோகிராம் அப்படின்ட்டாங்க. அப்போ இது கேட்குறாங்க. அப்போ ஒரு பேரலோகிராமோட ஏரியா என்னென்னா 4மே எப்படி டிவைட் பண்ணுறோம், ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். அப்போ இதோட ஏரியாவும் சேமாக இருக்கும், இதோட ஏரியா எல்லாமே எப்படி இருக்கும், 4ஓட ஏரியாவும் சேமாக இருக்கும். அப்போது பேஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ பேஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 2ன்னு போடலாங்களா, ஏன்னா டோட்டலாக இருந்தது 2 டிவைட் பண்ணியாச்சு. அப்போ 18 12 டிவைட் பண்ண என்ன கிடைக்குது, 9. கொஷினில் மீட்டர் கொடுத்தனால மீட்டர் போட்டுக்கிறோம். அடுத்து ஹைட் ஈக்குவல் டு ஸோ என்ன கொடுத்து 12. அப்போ 12 டிவைட் பண்ணுறோம், என்ன கிடைக்குது, 12 டிவைட் பண்ணால் 6 மீட்டர்னு கிடைக்குது. அப்போது நியூ பேரலோகிராமோட பேஸும் ஹைட்டும் நமக்கு கிடச்சிருச்சுங்களா. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம். ஸோ அப்போ நான் ஒவ்வொரு பேரலோகிராமோட ஏரியா எவ்வளோ, அப்போ ஒரு பேரலோகிராமோட தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி 4 ஓகேங்களா, ஏன்னா 4மே சமமாக இருக்கும். அப்போ ஒன்றோட தெரிஞ்சிச்சு அப்படின்னா மீதி 3 அதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்மளோட பேஸ் வந்து 9, ஹைட் வந்து 6. ஸோ ஸ்கொயர் யூனிட் அப்படிங்கிறனால மீட்டர் கொடுத்தனால மீட்டர் ஸ்கொயர் போடுவோம். அப்போ 964 என்ன, 9 × 6 54 மீட்டர் ஸ்கொயர். தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம், அப்போ ஒவ்வொரு பேரலோகிராமோட ஏரியாவும் எவ்வளோ இருக்கும், 54 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். நமக்கு டோட்டல் பேரலோகிராம் கேட்கல. ஸோ என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் ஈச் பேரலோகிராம் தான் கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பேரலோகிராமோட இதுவும் நமக்கு 54 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.